என்ன ஃபாதர், இந்த நேரத்துல இந்த கெட்டப்னு பாக்குறீங்களா? இப்படிலாம் ரெடி ஆகிக்கிட்டு இந்த நேரத்துல நீ எங்க போற? அந்த ராகுல்ங்கிறவ சைத்தன்யாவுக்கு மறுபடியும் போன் பண்ணி ராத்திரி 12 மணிக்கு மார்க்கெட் பக்கத்துல வாட்டர் டேங்க் கிட்ட வர சொல்லியிருக்கானா. அதுக்கு கூலிக்கார மாதிரி போறேன், போய் அவ யாரு என்னன்னு விசாரிச்சுட்டு 2 தட்டு தட்டிட்டு வர்ற. அந்த பொண்ணு உன்னை சீ போடா நாயன்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு போனான்ல, அப்புறம் ஏன்டா அவ பின்னாடியே லோன்னு அலைஞ்சி கொலை மேல கொலையா பண்ற? என்னது என்னது கையில கத்திலா வச்சுட்டு மிரட்டுற? பெத்தவங்களுக்கு தன்னோட பிள்ளைங்க 4 பேரு மெச்சுற அளவுக்கு இருக்கணும்னு ஆசை இருக்குண்டா. ஆனா உன்ன மாதிரி கொலைகாரனை பார்த்தா உன்னை ஏன் கொல்ல கூடாதுன்னு தோணுது. ராஸ்கல்! ஆஸ்பத்திரியில நீ கை குழந்தை இருந்தப்ப இதே கையால உன்னை காப்பாத்தணும்னு துடிச்சவன் தான் நானு. இப்போ இதே கையாலேயே கொலை பண்ண வச்சுட்டேடா பாவி. என்னது ஆஸ்பத்திரியிலயா? ஆமாண்டா, உங்க அம்மாவை அவங்க கொல்லும் போது உன்னை வச்சுக்கிட்டு துடிச்சுக்கிட்டு இருந்த உங்க அப்பா நான் தான்டா. என்ன சொல்றீங்க? அப்படின்னா அன்னைக்கு நீங்க சொன்னது கதை இல்லையா? இல்லடா, நிஜம். நான் சொன்னது நிஜம். ஐயோ, ஊரெல்லாம் எங்க அப்பா யாரு எங்க அப்பா யாருன்னு கேட்டு அலைஞ்சனே, அப்போ ஒரு வார்த்தையாவது நான் தாண்டா உங்க அப்பன்னு சொன்னியா? அப்பா நானே அசிங்கமா நினைச்சுக்கிட்டு இருந்த உங்ககிட்ட என்ன பத்தி சொல்றதுக்கு பயந்து போய் அமைதியா இருந்தேன்டா. ஐயோ, இப்ப வந்து என்ன குத்துறதுக்கு முன்னாடி சொல்லி இருக்கலாம்ல. உன்னை கொல்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். சொல்லாமலே இருந்துட்டா சாகும்போது கூட நீ நான் தான் அங்க அப்பான்னு தெரிஞ்சுக்காம எங்க செத்துடுவோன்னு வருத்தம் வந்துடுச்சு. அதனால சொன்னேன். அப்பா, என்னை எப்பா குத்துன? அந்த பொண்ணுக்காக, அவன் மேல உள்ள காதலுக்காக நீ மறுபடியும் ஒரு கொலை பண்றத நான் அனுமதிக்க மாட்டேன். கொலை பண்ணுனா? ஆமா. நானா? ஆமா. யாரப்பா? அந்த பையன் குருதாசன். நான் அவனை உங்க முன்னாடி அடிச்சு மிரட்டினதோட சரி, அவனை கொலையெல்லாம் பண்ணலப்பா. என்னடா சொல்ற? நீ அவனை கொலை பண்ணலையா? சத்தியமா நான் அவனை கொல்லல. ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேனே. இப்ப கூட அந்த ராகுல தான் கொலை பண்ண போறியோன்னு நினைச்சேனே. ஐயோ, ஐயா ஏந்திரியா, ஐயா ஐயா, ஆஸ்பத்திரிக்கு போலாம். அப்பா, நான் நல்லவன்ப்பா, உன் பையன் நல்லவன்ப்பா. வில்லியம், தப்பு பண்ணிட்டேனே. எங்க யார ஒண்ணு கொண்டுட்டேனே. ஐயோ, அதுட்டேனே. ஹலோ ஹலோ, ஹலோ, யாருங்க? நான் தான் டிசிபி தம்பித்துறை பேசுறேன். ஹலோ வில்லியம்ஸ், எங்க இருக்கீங்க? அவங்க அப்பா பேசுறேன். உங்க வீட்டு வாசல்ல ரொம்ப நேரமா போலீஸ் காலிங் பெல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கதவை திறங்க. உங்க பையன் வில்லியம்ஸ் ராகுல்னு ஒரு பையனை கொலை பண்ணிட்டான். டிசிபி ஐயா, என் பையன் உயிரோட இல்லை. ஆமா, என் பையன் பேரை சொல்லி வேற யாரோ கொலை பண்றாங்க. அவனை கண்டுபிடிங்க பிளீஸ், பிளீஸ் ஐயா. சார், ஹலோ ஹலோ,
ஏடிஎம் ரிசிப்டை வச்சு சிசிடிவி கேமரால உன்னை அடையாளம் கண்டுபிடிச்சு உன் பேங்க்ல நீ கொடுத்த அட்ரஸை வச்சு போலீஸ் உன்னை மடக்கி பிடிக்கும்னு நீ எதிர்பார்க்கல இல்ல? இல்ல சார், எதிர்பார்த்தேன். நான் வேணும்னு தான் ஏடிஎம் ரிசிப்ட வச்சுட்டு வந்தேன். நீங்க எப்படியாவது என்ன ரீச் ஆகணும்னு நான் தான் அப்படி பண்ணேன். ஏன்? என்னால என் மனசாட்சியை ஏமாத்த முடியல சார். நீதான் அவங்க 2 பேரையும் கொன்னியா? ஆமா சார், நான் தான் கொன்னேன். ஏன் கொன்ன? செஞ்சியில சாதாரண குடும்பத்துல பிறந்த எனக்கு என் குடும்பம்னா உயிர். என்ன எங்க அப்பாவும் அம்மாவும் என்ன அவ்வளவு பாசமா வளர்த்தாங்க. பணம் இல்லைனாலும் எப்படியோ படிக்க வச்சு என்ன ஆளாக்குனாங்க. என்கிட்ட இருக்கிற ஒரே சொத்து என்னோட சர்டிபிகேட் தான். ஒரு நாள் ஆமா கம் இன் சார். எஸ் கம் இன். யாருப்பா நீ? இன்டர்வியூக்கு வந்திருக்கேன் சார். என்ன இவ்வளவு லேட்டா வர? சார், வர்ற வழியில பஸ்ல இருந்து ஒரு பாட்டி தவறி விழுந்துட்டாங்க சார். அவங்களால நிக்க கூட முடியல சார். அவங்கள கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு வர்றேன் சார். சூப்பர்மா. ஓஹோ, பெரிய மகாத்மாடா. என்ன மேன், என்ன படிச்சிருக்க? பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார். எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கேன் சார். கிரேட் மேன், கிரேட். லைட்டர் கொடுப்பா. சார் 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 என்ன சார் பண்றீங்க? சார் சார் என்னோட சர்டிபிகேட் சார். சார் சார் ப்ளீஸ் சார் தந்துருங்க சார். டேய் வாடா. சார் என்னோட சர்டிபிகேட் சார். எரி சார் சார் தாங்க சார். சார் என்ன சார் பண்றீங்க? என்னடா? சார் தாங்க சார் ப்ளீஸ் சார். சார் சார் ஏன் சார் இப்படி பண்றீங்க? சார் 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 இது உங்களுக்கே நல்லா இருக்கா சார்? எங்களுக்கு பிடிக்காத ஒரே விஷயம் இந்த படிப்பு. அதுலயும் ஃபர்ஸ்ட் ரேங்க் பசங்கன்னா சுத்தம். ஓ மார்க் ஷீட் கோவிந்தா. சார் இது உங்களுக்கே நல்லா இருக்கா சார்? சொல்லுங்க. அந்த பணத்திமிரு பிடிச்ச பசங்க என்ன சித்திரவதை பண்ணாங்க சார். அதுவும் கொடூரமான முறையில். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அந்த குவிந்தரம்மா கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், குன்றத்திலே குமரனுக்கு. மச்சான், என்ன மச்சான்? பேண்ட கலட்டிட்டு ஆட சொல்லு மச்சான். பேண்ட தானா? பேண்ட கழட்டுறா. கலட்ரியா இல்லையாடா டேய்? கழட்டுறா. ஏய் 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 ஷேப் ஷேப் பப்பி ஷேப் 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 பப்பி ஷேப். அன்னைக்கு அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நான் வாழ்க்கையே வெறுத்துட்டேன் சார். அந்த 2 பசங்களும் ரொம்ப கெட்டவங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். கடைசியா ஒரு நாள் குருவை மீட் பண்ணி என் கஷ்டத்தை சொன்னேன். அதுக்கு அவன் டேய் போடா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. சார் என் சர்டிபிகேட்ஸ் எரிஞ்சிருச்சு. அதனால எனக்கு எங்கேயும் வேலை கிடைக்கல. நீங்களே உங்க கம்பெனில ஒரு வேலை போட்டு கொடுங்க சார் ப்ளீஸ் சார். டேய் நேரா வீட்டுக்கு வா. அங்க வந்து வாட்ச்மேன் வேலை பாரு. பக்கத்துல எங்களுக்கு லேடிஸ் பிஜி இருக்கு. அங்க 32 பாத்ரூம்ஸ் இருக்கு. ஒரு பாத்ரூமுக்கு 100 ரூபான்னு வச்சா கூட நல்ல அமௌண்ட் கிடைக்கும். கழுவுறியா? என்ன சார் இப்படி சொல்றீங்க? இதான் சார் நடந்தது. 2வது பையனை ஏன்டா கொன்ன? அந்த ராகுல் என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுனால அவனை ஃபாலோ பண்ண. அவன் உங்க பொண்ணை மிரட்டி பணம் கேட்டுக்கிட்டு இருந்தான். அதுக்காக அவனையும் ஒரு நாள் சந்திச்சேன். என் சர்டிபிகேட்டை கொடுறா. அதெல்லாம் சாம்பலாச்சு போடா. போய் மறுபடியும் படிச்சு வாங்கிக்க போ. சர்டிபிகேட் போனா போட்டும். ஆனா மானத்தை வாங்க முடியுமாடா? என்னடா விளையாட்டா உங்களுக்கு? திருப்பி என்னால படிக்க முடியுமா? சர்டிபிகேட் இல்லனா வேணாம் சொல்றேன். படிச்சவன் எப்படி நிரூபிப்பேன்? பணம் வச்சிருக்கேன்டா, பணம் தரேன்டா. அன்னைக்கு நீங்க பண்ண அவமானத்தினால படுத்தா என்னால தூங்க முடியலடா. ஒவ்வொரு நாளும் நரக வேதனைடா. நீ எல்லாம் உயிரோடவே இருக்க கூடாதுடா. சாவுடா.
இப்ப நீ எங்க வேலை பார்க்கற? ராத்திரியில டீ கேன் வச்சுக்கிட்டு வடபழனி ஏரியாவுல சுத்துறேன் சார். ஹலோ சார், என்கொயரி பண்ண சார். அந்த தேவசகாயம் தன்னோட அப்பாவுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த வில்லியம்ஸ் தான் போன்ல தேவசகாயத்தை மிரட்டினவன்னு தெரிஞ்சிடுச்சு சார். அவன் தான் சொன்ன மாதிரி தேவசகாயத்தோட பையனை கொண்டுட்டான் சார். குருவோட ஃப்ரெண்டு ராகுல் வில்லியம்ஸுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு காசு கொடு இல்லைன்னா போலீஸ்ல சொல்லிடுவேன்னு மிரட்டியிருக்கான் சார். அவனையும் வில்லியம்ஸ் கொண்டுட்டான் சார். விஷயம் தெரிஞ்சதும் ஃபாதர் வில்லியம்ஸை குத்திட்டாரு. இதுதான் சார் நடந்தது. வேற கல்பிரிட்ஸ் யாருமே இல்லை சார். ஆமா சார். ஓகே சார், கேஸை க்ளோஸ் பண்ணிடுறேன் சார். தேங்க்யூ சார். சார் தேங்க்யூ சார், என்ன மன்னிச்சிருங்க சார். என்ன மன்னிச்சிருங்க சார். என்ன மன்னிச்சிருங்க சார். If you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.